ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், அறவியல் மற்றும் இந்திய பண்பாடு, இந்த சப்ஜெக்டாக வந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம கிளாஸ் 2 பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் 2ல் என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலில் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், இன்ட்ரடக்ஷன் வீடியோ இருக்கும், கிளாஸ் 2 இன்ட்ரடக்ஷன் வீடியோ இருக்கும். ஸோ அது பாருங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட இன்ட்ரடக்ஷன் வீடியோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த கிளாஸ் 2ல் என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழர் கலைகள், தமிழன் ஆர்ட்ஸ், அதுதான் பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 1 வீடியோ வந்து எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட்டிடக்கலை, ஆர்கிடெக்சர், இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ கட்டிடக்கலை, இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழகத்தில் வந்து வீடு, மாளிகைகள், அரண்மனைகள், கோயில்கள், ஸோ இது எல்லாமே நம்ம தமிழர்கள் கட்டிடக்கலைக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு, ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோயில்கள் தான் வந்து காலத்தை கடந்த தமிழரின் கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, சிறந்த சான்று, பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை சொல்லுவாங்க அப்படின்னா டெம்பிள்ஸ், கோயில்களில் தான் சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சங்க காலத்திலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கட்டிடங்களை வந்து அழகாக கட்டுறதுக்கும் அமைப்பதற்கும் வந்து மனை நூல்கள் அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் வந்து கட்டிடங்களை வந்து அழகாக வந்து கட்டியிருப்பாங்க, சில கட்டிடங்கள்லாம் அழகாக வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம இளங்கோவடிகள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நூலோர் சிறப்பின் முகில் தோய் மாடம் அப்படின்னு சொல்லியிருப்பார், இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மரக்கட்டடங்கள், உடன் பில்டிங்ஸ். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கிற சபாநாயகர் மண்டபம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து மரத்தால் கட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம மரக்கட்டடத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரக்கட்டடத்துக்கு அடுத்த ஸ்டேஜ், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா களிமண் கட்டடங்கள், கிளே பில்டிங்ஸ்லாம் வந்து வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டடங்கள் வந்து களிமண்ணாலையும் அதுக்கு மேற்கூரை வந்து மரத்தால் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது களிமண் கட்டடங்கள், இந்த உடன் பில்டிங்ஸ், மரக்கட்டடங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு அடுத்த கட்டது, அதாவது சுடுமண்ணால் கட்டப்பட்ட உயர்ந்த கட்டிடங்களாக வந்து மாற்றி அமைச்சாங்க. மரக்கட்டடங்களும் சரி, களிமண் கட்டடங்களும் சரி, அதுக்கப்புறம் வந்து சுடுமண்ணால் கட்டப்பட்ட உயர்ந்த கட்டிடங்களாக வந்து மாற்றி அமைத்தார்கள். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா செங்கல் கட்டடங்கள். செங்கல் கட்டடங்கள் பார்த்திங்க அப்படின்னா சங்க காலத்திலிருந்தே சுட்ட கட்டடங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் கிபி 6ஆம் நூற்றாண்டு, பிஃபோர் 6th century வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கோயில்கள் வந்து செங்கல் கட்டடங்களாக வந்து தான் கட்டியிருப்பாங்க. அடுத்தது குடவரை கோயில்கள், ராக் கட் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பாறை வந்து குடைந்து உருவாக்கப்பட்டவை, அதுதான் வந்து குடவரை கோயில்கள். அதாவது பெரிய பாறை வந்து குடைந்து அதிலிருந்து உருவாக்கப்பட்ட கோயில்கள் தான் வந்து குடவரை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்தில் மண்டகப்பட்டு அப்படிங்கிற இடத்துல வந்து மகேந்திரவர்மன் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் வந்து முதல் குடவரை கோயிலை வந்து அமைச்சிருப்பார். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முற்கால பாண்டியர்கள், ஏர்லி பாண்டியாஸ், அவங்க வந்து முதல் குடவரை கோயிலை வந்து எங்கே அமைச்சிருப்பாங்க அப்படின்னா பிள்ளையார்பட்டியில் வந்து அமைச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடவரை கோயில்கள் இருக்கு இல்லையா, அந்த குடவரை கோயில்கள் வந்து ஒரு நீண்ட மண்டபம் மாதிரி அந்த ஷேப்பில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து மண்டப கோயில்கள் அப்படின்னு பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாறை கோயில்கள், ஏன்னா பாறை குடைந்து உருவாக்கப்பட்டது இல்லையா? ஸோ அதனால் வந்து இதுக்கு பாறை கோயில்கள் அப்படின்னு 2 நேம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே கல்லிலால் ஆன ஒற்றைக்கல் கோயில்களும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிளாக எங்கே சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மாமல்லபுரத்தில் இருக்க மகிஷாசுரவர்த்தினி கோயில் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ஒற்றைக்கல் கோயில் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கும், அதாவது ஆரம்பித்து அது வந்து முடிக்காமல் அப்படியே விட்டுருப்பாங்க. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லியிருப்பாங்க. எதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரே கல்லான ஒற்றைக்கல் கோயில்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, மோனோலித்திக் டெம்பிள். அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து தான் இந்த மகிஷாசுரவர்த்தினி கோயிலுக்கு முன்னாடி இருக்க ஒற்றைக்கல் கோயிலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது கற்றளிகள். இது பார்த்தீங்க அப்படின்னா கருங்கற்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்பட்ட கட்டிடங்கள், அதுக்கு பேர் தான் கற்றளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம், காஞ்சிபுரம், பனமலை, ஸோ இந்த மாதிரி ஊர்கள்லாம் வந்து இந்த கற்றளிகள்லாம் வந்து கட்டடங்கள்லாம் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிற்கால சோழர்கள், லேட்டர் சோழர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செங்கல் கோயில்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ செங்கல் பழைய கோயில்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து கற்றளி கோயில்களாக மாற்றி அமைச்சிருப்பாங்க லேட்டர் சோழர்ஸ், பிற்கால சோழர்கள்.
ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திராவிட கட்டிடக்கலை, திராவிட ஆர்கிடெக்சர். நம்ம இந்திய கோயில் கட்டிடக்கலையை வந்து 3 வகையாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து நாகரம், வேசரம், திராவிடம் அப்படின்னு சொல்லி 3 விதமாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து எதை பேஸ் பண்ணி வச்சு பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா சிகர அமைப்பு, அதாவது சிகரத்துடைய அமைப்பு வச்சு அந்த 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ சிகர அமைப்பு வந்து 4 பக்கங்களை கொண்ட சதுரமாக அமைந்த விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சிகரம் இருக்கு இல்லையா, அபிக்ஸ் அது வந்து 4 சைட் ஸ்கொயர் ஷேப்டு விமானம் இருந்தது அப்படின்னா அது வந்து நாகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்கே இந்த மாதிரி இதை பார்க்கலாம் அப்படின்னா வட இந்திய கலைகள், நார்த் இந்தியன் சைடில் வந்து இந்த மாதிரி சிகர அமைப்புலாம் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேசரம். வேசரம்னா என்ன அப்படின்னா அந்த சிகரம் வந்து வட்டமாக இருக்கும், வட்ட வடிவமில் இருக்கும். அந்த சிகரம் வட்ட வடிவம் விமானமாக இருக்கும். அதை வந்து வேசரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மத்திய இந்தியா, சென்ட்ரல் இந்தியாவில் இந்த மாதிரி கோயில்கள்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து கட்டியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிகரம் வந்து 8 பட்டை அமைப்பு கொண்ட விமானமாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம திராவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தென்னிந்திய கோயில் கட்டிடக்கலை, நம்ம தமிழ்நாட்டிலலாம் இருக்கு இல்லையா, ஸோ தென்னிந்திய கோயில் கட்டிடக்கலைகள்லாம் வந்து கட்டிடக்கலையில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து திராவிட கட்டிடக்கலை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கோபுரம். ஸோ கோபுரம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜசிம்மன் கைலாசநாதர் கோயிலில் முதலாக ஒரு சிறிய கோபுரம் வந்து அமைச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர்கள், சோழர்கள், பல்லவாஸ், சோழர்ஸ்லாம் வந்து அந்த கோபுரத்துக்கு வந்து முக்கியத்துவம் வந்து விமானத்துக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துருப்பாங்க. விஜயநகர் மற்றும் நாயக்கர் காலத்தில் வந்து விமானத்தை வந்து சின்னதாகவும் கோபுரம் வந்து பெருசாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அப்புறம் நம்ம கிருஷ்ணதேவராயர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிக உயர்ந்த கோபுரங்கள், ஸோ கோபுரம் எல்லாமே மிக உயர்ந்த கோபுரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டியிருப்பார். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி கோயிலில் பார்க்கலாம் அப்படின்னா திருவண்ணாமலை, சிதம்பரம், காஞ்சிபுரம், ஸோ இந்த மாதிரி பிளேசஸில் இருக்க கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா மிக உயர்ந்த கோபுரம், வெரி டால் கோபுரம்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லவர் கட்டடக்கலை, பல்லவர் கால கட்டிடக்கலைகள், பல்லவர் ஆர்கிடெக்சர். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மரம், உலோகம், செங்கல், சொந்தமான கட்டுமான பொருட்கள் எதுவுமே இல்லாமல் காலத்திலான் அழியாத குடவரை கோயிலை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ஒரு ராக்கட் டெம்பிள்ஸ் வந்து நம்ம அதாவது பிரிக், மெட்டல், வுட் இது எதுவுமே இல்லாமல் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கோயில்கள்லாம் வந்து எந்த இடத்துலலாம் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா மண்டகப்பட்டு, பல்லாவரம், மாமண்டூர், வல்லம், மகேந்திரவாடி, தலவானூர், திருச்சி, ஸோ இந்த மாதிரி பிளேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மரம், உலோகம், செங்கல், ஸோ இதெல்லாம் இல்லாமல் கட்டுமான பொருட்கள் இன்றி காலத்தால் அழியாத குடவரை கோயில்கள், ராக்கட் டெம்பிள்ஸ்னு சொல்லுவாங்க, ஸோ அதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சாலுவன் குப்பம். ஸோ சாலுவன் குப்பத்தில் இருக்க குகை கோயில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வெளிமுகப்பு வந்து யாழின் முகம் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த சாலுவன் குப்பத்தில் இருக்க அந்த குகை கோயிலை வந்து புலி குகை அப்படின்னு சொல்லுவாங்க, டைகர் கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர் கால கோயில்கள், பாண்டியாஸ் டெம்பிள்ஸ். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களோட குடவரை கோயில்கள் வந்து நிறையா வந்து கட்டியிருப்பாங்க. அது எந்தெந்த பிளேஸ்லலாம் கட்டியிருப்பாங்க அப்படின்னா பிள்ளையார்பட்டி, மலையடி குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், சித்திரவாசல், மகிபாலன்பட்டி, ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நிறைய குடவரை கோயில்கள் வந்து பாண்டியர் காலத்தில் வந்து கட்டியிருப்பாங்க. கழுகுமலை வெட்டுவான் கோயில், இது வந்து நம்ம பாண்டியர் காலத்துடைய கற்றளிக்கு சான்று. முன்னாடி பார்த்தோம் இல்லையா கற்றளிகள் கோயில்னு, ஸோ அந்த மாதிரி நம்ம பாண்டியர் காலத்துடைய கற்றளிகள் கோயிலுக்கான எக்ஸாம்பிள்ஸாக எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கழுகுமலை வெட்டுவான் கோயிலை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம தென்னகத்து எல்லோரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பத்தூரில் திருக்கற்றளிநாதர் கோயில், அதுவும் பாண்டியர் காலத்துடைய கட்டிடக்கலைக்கு வந்து சிறந்த சான்று எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிள்ஸாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சோழர் கால கோயில்கள், சோழர் டெம்பிள்ஸ். இவங்க காலத்தில் கோயில்கள்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிற்கால சோழர்கள் காலம் தான் வந்து பொற்காலம், லேட்டர் சோழா பீரியட் தான் வந்து கோல்டன் ஏஜ் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் விஜயாலய சோழன் அவர் வந்து நாரதமலை அப்படிங்கிற இடத்துல வந்து நாரதமலை, அதாவது புதுக்கோட்டையில் நாரதா மலை அப்படின்னு கோயில் வந்து கட்டியிருப்பார். ஸோ இதுதான் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதித்த சோழன் வந்து காவிரி ஆற்றில் இரு பக்கங்களையும் போட் சைஸ்லையும் வந்து கற்கோயில்கள் வந்து கட்டியிருப்பார். இந்த கற்கோயில்கள் வந்து கட்டியிருப்பார். ஸோ இதுவும் வந்து நம்ம சோழர் காலத்தில் கோயில்களில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது இல்லாமல் பரந்தகா சோழன் வந்து பிரம்மபுரீஸ்வரர் கோயில், எறும்பூர், அப்புறம் கடம்பவனேஸ்வரர் கோயில்,
பிரம்மபுரீஸ்வரரும் அப்புறம் எறும்பூரில் கடம்பவனீஸ்வரர் கோயிலும் கட்டியிருப்பார். ஸோ இதுவும் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள், சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து சோழர்கள் கால கோயில்களில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் அமைச்ச தஞ்சை பெரிய கோயில் தான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வாசல் வந்து கேரளாந்தகன் வாசல் திருவாசல்னு சொல்லுவாங்க. இரண்டாம் வாசல் வந்து ராஜராஜன் திருவாசல். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக கட்டடக்கலையோட மணிமகுடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை சொல்லுவாங்கன்னா நம்ம ராஜராஜன் சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலை வந்து தமிழக கட்டிடக்கலையோட மணிமகுடம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை தென்னகத்தின் மேரு, சதன் மேரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் 1 வீடியோ. ஸோ பார்ட் 1 வீடியோவில் வந்து நம்ம என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கிடெக்சர், அதாவது தமிழ்நாட்டுடைய கட்டிடக்கலைகள் மட்டும் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்ட் 2 வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கல்ப்சர், சிற்பங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு பார்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.